வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு ரூமில் தயாராகிறாங்க. அப்போ தான் திவ்யாவையும் திவ்யாவோட ஹஸ்பண்ட் சூர்யாவையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நம்ம ரேவதிக்காக ஒரு சூப்பரான பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திவ்யா சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க இது, ரேவதி இன்னும் வரல, ஒரு வேளை மறந்துட்டாலோ, கரெக்டான நேரத்துக்கு வரேன்னு சொன்னால் சூர்யா சொல்கிறாரு, அதான் எனக்கும் தெரியல, ஃபோன் பண்ணி பாரு. உடனேயே திவ்யாவும் நேராக ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி ஃபோனை பார்த்துட்டு திவ்யா தான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லு திவ்யா. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, என்னடி பண்ணுற, கரெக்டாக 7 மணிக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்ல, எங்கடி இருக்க. திவ்யா சொன்னதை கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, திவ்யா நான் ரெடி ஆகிட்டேன், அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டதோட திவ்யாவும், சரி சீக்கிரம் வாடி, உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ரேவதியும் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன் திவ்யா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா ரேவதி நேராக கார்த்திகிட்ட, டிரைவர் போகலாமா. கார்த்தி சொல்கிறாரு, போகலாம். அப்போ ரேவதி டக்குன்னு கார்த்திகிட்ட, இங்கே பாரு, அந்த பார்ட்டியில் என்கிட்ட உன்னோட அட்வான்டேஜை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நீ நினச்சிய அப்படின்னா உன்னோட தான் அப்படியே மறந்துடு. அங்கே ஏதாவது என்கிட்ட அட்வான்டேஜா, நீ நடந்துக்கிட்ட அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கூட நான் பார்க்க மாட்டேன். உன்னை நான் கண்டிப்பாக அந்த இடத்துலையே அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எனக்கு அந்த பார்ட்டிக்கு வரத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வரேன். மற்றபடி உங்ககிட்ட நான் அட்வான்டேஜாக பழகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதை சொன்னதோட ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ கிடைச்ச வாய்ப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்துவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்கிட்ட நீ தேவையில்லாமல் நாடகம் போடாத அப்படின்னு ரேவதி கார்த்தியை பேசுகிறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ரேவதி சொல்கிறாங்க, சரி வா, என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேராக பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யாரையுமே காணும். ரேவதி சொல்கிறாங்க, இங்கே தான் பார்ட்டி நடக்குதுன்னு திவ்யா சொன்னால் யாரையுமே காணும், ஒருவேளை பார்ட்டி கேன்சல் ஆகிட்டு போல, சரி வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம திவ்யா நம்ம ரேவதி கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. இதை பார்த்ததோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. திவ்யாவையே என்னால் சமாளிக்க முடியலை, இதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேறையா அப்படின்னு. அப்போ நம்ம ரேவதி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, ஏய் நீங்கள் இங்கே என்னடி பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நீ லவ் மேரேஜ் பண்ணியிருக்க, உனக்கு ரொம்ப பிடிச்ச மேரேஜ், நீ என்னெல்லாம் சொல்லியிருக்க, ஹஸ்பண்டை எப்படியெல்லாம் தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்க. நீ பேசினதை பார்த்து நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இதே மாதிரி இப்போ லவ் மேரேஜ் நீ பண்ணியிருக்க, பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பார்ட்டியை ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணது திவ்யா தான். இது கேட்டதோட ரேவதி நினைக்கிறாங்க, திவ்யாவையே என்னால் சமாளிக்க முடியலை, இவளுகளை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, ரேவதி உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. அப்போ நேராக கார்த்தியை பார்த்து, நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, ரேவதி வீட்டில் நீங்கள் டிரைவராக வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், எப்படி உங்களுக்கு ரேவதியை பிடிச்சி போச்சு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க, அவங்க வந்துட்டு ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம பழகுவாங்க. என் மேலே அவங்களுக்கு சின்ன கோவம் இருந்தாலும் எங்கள் அம்மா மேலே அவங்க கோவத்தை காமிக்கலை. அப்போ இந்த அளவுக்கு நல்ல பொண்ணா எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கார்த்தி ரேவதியை வந்துட்டு நிறையவே புகழ்ந்து சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரேவதி நினைக்கிறாங்க, என்ன இது, இவன் எப்படி பேசுகிறான். ரேவதி இவன் பேசுகிறத பார்த்து மயங்கிறாத அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க.
அப்ப திவ்யா சொல்றாங்க, சார் நீங்க ரேவதிய ரொம்ப சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்கள மாரி ஒரு ஹஸ்பண்ட் ரேவதிக்கு கிடைச்சதுக்கு ரேவதி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு திவ்யா சொல்றாங்க. அப்புறமா திவ்யா சொல்றாங்க, சார் உங்களுக்காக ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கேக் அனுப்புறாங்க. கேக்கை பார்த்ததோட ரேவதி அதிர்ச்சியாகி திவ்யா கிட்ட, என்னடி இது, இதெல்லாம் தேவையா? திவ்யா சொல்றாங்க, ஏய் இதெல்லாம் நான் உங்களுக்காக செஞ்சிருக்கிற ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்ட போறாங்க. அப்ப திவ்யா வந்து ரேவதியை கேக் வெட்ட சொல்ல ரேவதி கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டினத்தோட திவ்யா சொல்றாங்க, உன் ஹஸ்பண்டுக்கு ஊட்டி விடு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க உள்ளவங்க, ரேவதி உங்க 2 பேரையும் பார்க்கையில பொருத்தமான ஜோடியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இது கேட்டுட்டு ரேவதி அமைதியா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காரும் பொழுது மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு, இந்த ராஜா டிரைவர் பையன் இருக்க வேண்டிய இடத்துல மகேஷ் இருக்க வேண்டியது, ஆனா இந்த ராஜா பையன் இருந்து ரேவதிக்கு கேக் ஊட்டி விடுறானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. இந்த ராஜா பயல எல்லாரும் பார்த்துட்டு அவமானப்படுத்தணும். ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அவன் அவமானப்படணும். ரேவதியை பார்த்து எல்லாரும் பேசணும். இதுவே அந்த ரேவதிக்கும் ராஜாவுக்கும் ஒரு பிரிவை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப திவ்யா சொல்றாங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லவா? என்னோட ஹஸ்பண்ட் சூப்பரா கிட்டார் வாசிப்பாரு, அவரை இப்ப நான் ஒரு பாட்டு பாட சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் ஜோரா கை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப ஜாலியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டு பாடி முடிக்கிறாங்க. முடிச்சதோட எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்ப திவ்யாவ எல்லாரும் பாராட்டுறாங்க. திவ்யா உன்னோட ஹஸ்பண்ட் சூப்பரா பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு, ச்சே என்னோட ஹஸ்பண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறதா நல்லா இருந்திருக்கும்ல, ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்புறமா எல்லாருக்கும் வந்துட்டு ஜூஸ் கொடுக்குறாங்க. அப்பதான் அந்த மாயா ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு அவரோட அந்த ஜூஸ்ல தேவையில்லாத ஒரு விஷயத்த கலக்குறாங்க. இது அந்த வெயிட்டர் கேக்குறாரு, மேடம் என்ன மேடம் கலக்குறீங்க? அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு இதை கொண்டு போய் அங்க உட்காந்துருக்கான்னு அவங்கிட்ட நீ கரெக்டா கொடு. மற்றபடி நீ வேற எந்த இதுவும் கேட்காத, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதோட அவரும், மேடம் நீங்க பணத்தை கொடுத்துட்டா நான் வேற என்ன சொல்ல போறேன் அப்படின்ட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நேரா போறாங்க. அதுக்கப்புறம் ஜூஸை கொண்டு போய் கார்த்திகிட்ட கொடுக்க போறாங்க. கார்த்தி என்ன பண்ணிட்டாருன்னா, இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கேட்டதோட மாயா தூரத்துல இருந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு, கொடுங்க நான் குடிக்கிறேன், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிடுறாங்க. ரேவதி குடிக்கிறத பார்த்துட்டு நம்ம மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ இது குடிக்க வேண்டியது ராஜாவாச்சே, என்ன இது இவ வாங்கி இப்படி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டா என்ன ஆக போகுதோ அப்படின்னு மாயா பயப்படுறாங்க. ரேவதி குடிச்சு முடிச்சதோட நேரா நம்ம கார்த்தியை பார்த்து, இங்க பாரு என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப வெறுக்கிறது நீதான், உன்னால என் லைஃபே டோட்டலா காலி ஆகிடுச்சு. நான் மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கடைசியில இப்படி நீ பண்ணிட்டியே. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த இடத்துல ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததுனால நம்ம கார்த்தி, அப்பாடா நல்ல வேலை, இவ வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்லி வச்சிருக்கா, இவ மட்டும் சொன்னது பொய் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவளை மோசமா நினைச்சிருவாங்க. அதனால இப்போதைக்கு இவளை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம கார்த்தி நேரா ரேவதிய கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. அப்பதான் திவ்யா கேக்குறாங்க, சார் என்னாச்சு சார்? கார்த்தி சொல்றாரு, இல்ல இது மாதிரி ரேவதிக்கு கொஞ்சம் தூக்கம் வருதான், அதான் கூட்டிட்டு போறேன். உடனே திவ்யாவும் சரிங்க சார் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரேவதியை கூட்டிக்கிட்டு நேரா ரூமுக்கு வராரு. அங்க வந்ததோட ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கைய பிடிப்ப? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருமா ரேவதி, தயவு செஞ்சு போய் தூங்குமா. அப்ப ரேவதி டக்குன்னு வாமிட் பண்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீ தானே எனக்கு ஜூஸ்ல என்னத்தையோ கலந்து கொடுத்துட்ட, இப்ப நான் வாமிட் பண்றதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே, நீ இப்படி வாமிட் பண்றதுக்கு நான் ஒன்றும் காரணம் இல்லம்மா,
அதுக்கு கார்த்தி ரேவதி சொல்றாங்க, என் வாழ்க்கையிலேயே நான் அடியோட வெறுக்கிற ஆளு அப்படின்னா அது நீதான். என் வாழ்க்கையில இனிமே உன் முகத்துல நான் முடிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருமா, தயவு செஞ்சு என்னை இது வரைக்கும் தப்பா நினைச்சதை நிப்பாட்டு. இதுக்கு மேலே என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரேவதி பயங்கரமா வாமிட் பண்றாங்க. ரேவதியோட புடவை எல்லாத்துலேயுமே ஒரே வாமிட்டா இருக்கு. இதை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சியாகி ரூம் சர்வீஸாக கூப்பிடுறாங்க. அவங்க வந்துட்டு, சார் என்னாச்சு சார்? கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி இவங்க வந்துட்டு என்ன குடிச்சாங்கன்னு தெரியல, ஒரே வாமிட் பண்ணுறாங்க, இதை சேஞ்ச் மட்டும் பண்ணி விடுங்களேன். உடனே அந்த லேடியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி அங்கேருந்து வெளியில் போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கு அந்த லேடி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வராங்க. கார்த்தி அந்த அம்மாவுக்கு காசு கொடுத்து, ரொம்ப நன்றி மேடம். அவங்க சொல்கிறாங்க, என்ன சார், அவங்க உங்களோட ஒய்ஃப் தானே சார்? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரு சில சூழ்நிலையால் எங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு வலுக்கட்டாயமாக தான் கல்யாணம் நடந்துச்சு. அதனால தான். இது கேட்டதோட அந்த லேடியும், ரொம்ப நல்லவங்க சார் நீங்கள். என்னதான் இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபோட அனுமதி இல்லாமல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, நீங்கள் கிரேட் சார் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அமைதியாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அந்த அம்மா போனதோட கார்த்தி ரொம்ப கவலையாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் கார்த்தி ரூமுக்குள்ளே வந்து தூங்குறாரு. அப்புறமா ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பிறகும் நான் ரூமை விட்டு வெளியில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி செமையாக ஆடிக்கிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி ஓடி போய் ரேவதி கிட்ட, அம்மா தாயே உனக்கு என்ன வேணும், பெசாப்பில் வந்து தூங்குமா. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நான் தூங்கணுமா? நான் தூங்க மாட்டேன், நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உனக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுற? ரேவதி சொல்கிறாங்க, என் வாழ்க்கையே போச்சு, இது மாதிரி ஒன்றை மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்காங்களே, நான் நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் வேணா உன் லைஃப் விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு எதுவும் சத்தம் போடாமல் இரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நான் ஏன் சத்தம் போடாமல் இருக்கணும், இன்னைக்கு நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கவலைப்படுறாரு நம்ம கார்த்தி. அதே நேரம் கார்த்தி நினைக்கிறாரு, இவளை இங்க விட்டுட்டு போனா கண்டிப்பா வந்துட்டு எங்கேயாவது ஓடினாலும் ஓடி போயிருவா அப்படின்னு கார்த்தி சோஃபாவில் படுத்து தூங்குறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, எவ்வளவு நிம்மதியா தூங்குற, நான் இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி ரேவதி நைட்டு ஃபுல்லா புலம்பிட்டே இருக்காங்க. அப்புறமா மறுநாள் காலை அப்ப ரேவதி எந்திரிக்கிறாங்க. பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு ரேவதி கோவப்படுறாங்க. அப்பதான் கார்த்தி சோஃபால படுத்து தூங்குறத பாக்குறாங்க. அப்ப ரேவதி இங்கேருந்து வந்துட்டு, ஏ டிரைவர் அப்படின்னு சொல்ல கார்த்தி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க ரேவதி சொல்றாங்க, நேத்து நான் பார்ட்டிக்கு போனேன், அங்க போயிட்டு கேக் எல்லாம் வெட்டோம், அப்புறமா நான் என்னமோ குடிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு மயக்கம் வந்துருச்சு, இது எல்லாமே உன்னோட ஏற்பாடு தானே, நீ தானே என்ன குடிக்க வச்சு இப்படி பண்ண. அதுக்கு கார்த்தி கேக்குறாரு, அம்மா நான் ஒன்னும் உனக்கு எதுவுமே கலந்து கொடுக்கல. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, பொய் சொன்னது போதும், நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். நைட்டு நான் சாரி கட்டியிருந்தேன், இப்ப சுடிதார் போட்டிருக்கேன், நானா சேஞ்ச் பண்ணவே இல்லை, கண்டிப்பா நீ தான் ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, தயவு செஞ்சு சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி கார்த்தி கேக்குறாரு. ஆனா ரேவதி கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை, ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் காலிங் பெல் சத்தம் கேக்குது. என்னடா இது, காலிங் பெல் சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வராங்க. அவங்க வந்து சர்வீஸ் கேர்ள். அவங்கள பார்த்ததோட ரேவதி கேக்குறாங்க, என்ன? அப்ப அந்த பொண்ணு நேரா ரேவதியை பார்த்து, மேடம் நைட்டு ஃபுல்லா அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணீங்களே, அதான் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தேன், இப்போ உடம்பு தேவலாமா. இது கேட்டதோட ரேவதி எதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்ற? அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம் நேற்று நைட்டு நீங்க வாமிட் பண்ணிருந்தீங்க, உங்க ட்ரெஸ் ஃபுல்லா ஒரே வாமிட்டா இருந்துச்சு, இது சார் தான் சார் என்னை வர சொன்னாங்க, வந்ததோட உங்களை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன், ஏன்னா நீங்க சுத்தமா சுய நினைவே இல்லாம இருந்தீங்க, அதான் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இது கேட்டதோட ரேவதிக்கு அப்பதான் புரிய வருது. அப்ப ரேவதியும் சரி காஃபியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து போனதோட கார்த்தியை நேரா ரேவதியை பார்த்து,
இப்படி குதிச்சீங்க தாம் தும்னு, இப்ப என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரி சரி, ஏதோ இந்த மாதிரி நீ நடந்துகிட்டதுக்கு நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்காத. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி குடிச்சதுக்கு நீ தானே காரணம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணி என் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. என் வாழ்க்கையில நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரேவதியை அடுக்கடுக்கா இன்னும் கார்த்தி மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து இன்னும் கார்த்திய புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. ரேவதி இங்க இருந்து வெளியில போறாங்க. இத பாத்துட்டு கார்த்தி நினைக்கிறாரு, இந்த பொண்ணுகிட்ட எத்தனை தடவை சொன்னாலுமே நம்மளை பத்தி கொஞ்சம் கூட புரியாம பேசுது, நம்ம எத்தனை தடவை தான் சொல்றது அப்படின்னு கார்த்தி கோவப்படுறாரு. அப்புறமா ரேவதி வந்துட்டு வெளியில போயிட்டு நின்றுட்டு இருக்கும் பொழுதுதான் திவ்யா வராங்க. வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி இப்போ உனக்கு உடம்பு தேவலாமாடி? ரேவதி கேக்குறாங்க, ஏண்டி நேத்து நைட்டு என்னதான் நடந்துச்சு? அப்ப திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு, நேத்து நைட்டு நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? இது மாதிரி ஏதோ ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீ நல்லா குடிச்சிட்ட. குடிச்சதோட உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, சத்தம் போட ஆரம்பிச்சுட்ட. அதோட நீயும் அந்த டிரைவர் ராஜாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலையாடி? அதையும் நீ எல்லாத்தையுமே சொல்லிட்ட. இது கேட்டதோட ரேவதி பேரதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, இங்க பாரு, நீ அப்படி சொன்னதை கேட்டுட்டு நாங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டோம். ஆனா உன் ஹஸ்பண்ட் உனக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கவே இல்லை. உன் ஹஸ்பண்ட் உனக்கு சப்போர்ட்டா நின்னாரு தெரியுமா? அவரை போயிட்டு நீ எப்படி காதலிக்கல அப்படின்னு சொல்ற? அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு தெரியுமா? ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லையில. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. முன்னாடி சொல்ற திவ்யா சொல்றாங்க, ஆமா, அவரு எந்த அளவுக்கு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணாரு தெரியுமா? நேத்து நீ அவ்வளவோ பேசின, வாமிட் எடுத்த, அவரு கையாலேயும் வாமிட் எல்லாம் வந்து கிளீன் பண்ணாரு தெரியுமா? இது கேட்டதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி இங்க இருந்து ரூமுக்கு வராங்க. கார்த்தி கோவமா இருக்கிறத பார்த்துட்டு ரேவதி நேரா டிரைவர் அப்படின்னு சொல்ல, கார்த்தி டக்குன்னு ரேவதியை பார்த்து, போதும், இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட சொல்லி கண்டிப்பா புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு என்ன, என் முகத்துல முழிக்க கூடாது, என்ன சுத்தமா பிடிக்கல, அவ்வளவுதானே. நான் உங்களுக்கு என்னைக்குமே வந்துட்டு பிரச்சனை கொடுக்க மாட்டேன். நான் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறேன், நீங்க இங்க இருந்து ஹாப்பியா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கோவமா கிளம்புறாரு. இத பார்த்துட்டு ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. ரேவதி நினைக்கிறாங்க, பாவம், இவரை நம்ம ரொம்ப தான் பேசிட்டோம், அதனாலதான் இவரு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. சோ உண்மை தெரிஞ்ச பிறகு ரேவதி கண்டிப்பா கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப கார்த்தியும் கண்டிப்பா மன்னிப்பாரு ரேவதிய. சோ இதுவே வந்துட்டு நம்ம ரேவதிக்கு வந்து கார்த்தி மேல லவ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸா நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.